வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று இந்த கமெண்ட் படிச்சேன். பாம்பே பஜார்ல இருந்து என்ன மென்ஷன் பண்ணி இந்த ஒரு கமெண்ட் குடுத்திருந்தாங்க. "அண்ணன் நீங்க தான் எனக்கு என் பூஸ்டர். தேங்க் யூ டூ த நேச்சர்" அப்படின்னு. ஓகே. ப்ரீவியஸ்ல இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, நான் நல்ல விஷயம் சொல்லல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். ஏன் அப்படி சொல்லியிருப்பேன்னாக்கா, ஓகே இது வந்து ஆ 90 விழுக்காடு கடகராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம் அப்படியே பொருந்திருக்கும். 10% காரங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இளைய பருவத்தினருக்கு காதல் சம்பந்தப்படுற விஷயம், வேலை சம்பந்தப்படுற விஷயம், குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல வர பிரச்சனைகள், உங்களுக்கு எது முக்கியம்? உங்களுக்கு எது பிடிக்கும்? அத குறிபார்த்து அடிக்கிறதுல சனி எக்ஸ்பர்ட் அப்படின்னு நெறைய விஷயம் பேசியிருப்பேன். ஏன்னா, அதே நேரத்துல எனக்கு ஒரு வீடியோ நேத்து பாம்பே பஜார்ல இருந்து அனுப்புனாங்க. அஷ்டம சனின்னு சொல்லிட்டு எல்லாம் மயங்காட்டுவானுங்க அப்படின்னு. இதுல நான் கொஞ்சம் தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அஷ்டம சனி வந்து வந்து என்கிட்ட ஜாதகம் பாருங்க, அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்க மாட்டேன். அஷ்டம சனி என்கிட்ட இதை வாங்கி போட்டு குளிங்க சொல்லியிருக்க மாட்டேன். அஷ்டம சனி இதை வாங்கி போட்டுக்குங்க சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா, இதெல்லாம் நான் ஒரு 5 வருஷம் முன்னக்கே பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு பரிகாரம் சொல்றவனே முட்டாள். ஜோசியத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பிளானட் குடுக்கறது தான் செய்யும் அப்படின்ற மாரியான சில விஷயத்தையும், கடகராசிக்காரங்கலாம் இப்ப கஷ்டத்துல தான் இருக்கிறீங்க. ஒரு 2 வருஷம் என்கிட்ட இல்ல. எங்கேயுமே ஜாதகம் பார்க்க போகாதீங்க. ஏன்னா போனாக்கா உங்கள சாமி பார்த்து ஏமாத்துறது, இது சொல்லி ஏமாத்துறது, பரிகாரம் பார்த்து ஏமாத்துறது, இந்த மாதிரி ஏற்கனவே உங்க கையில காசு இல்லாம இருக்குதுங்க. அந்த லெவல்ல இன்னும் இதெல்லாம் போய் பார்த்து ஏமாறாதீங்கன்ற வீடியோ மட்டும் தான் இருக்குமே தவிர, என்கிட்ட தேடி வந்து வீடியோ பாருங்கன்னு ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்க மாட்டேன். சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்க, இன்னையிலருந்து ஜாதகம் பார்க்கறத நிப்பாட்டிடுவேன். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல சில விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது, சிலருக்கு இது மேபி அவங்களோட அட்டென்ஷன் சீக்கர் அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்திருக்கலாம். பட் ப்ரொஃபஷனல் ஆனவங்களுக்கு, ஓகேங்களா? லாஜிக்கா யோசிக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் படிச்சவங்களுக்கு சில விஷயம் அடிப்படையில தெரியும். ஆன்மீகம்ன்றது வியாபாரம் ஆகிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கு இப்ப. ஓகேங்களா? அதுல ஜோதிடம் என்பது ஒரு கலை. இந்த கணித கலை எதையும் மாத்தி வைக்கிறதோ, இது பேர்த்து வைக்கிறதோ, நிமித்தி வைக்கிறதோ கிடையாது. நீங்க இந்த ஜென்மத்துல பிறந்துட்டீங்கங்க. இந்த பூமியில பிறந்துட்டீங்க. இந்த பூமியில் பிறந்த உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? என்ன கிடைக்கக்கூடாதுன்றது உங்களுடைய பிறந்த ஜனன கால ஜாதகத்தோட அடிப்படையில இருக்கும். தசாபுத்தியின் அடிப்படையில உங்களுக்கு சில சம்பவங்கள் நடக்கும். இதெல்லாம் விட ஒரு பெருமைகள் ரொம்ப அப்படியே நெஞ்ச தட்டிக்கிட்டு சொல்லுவாங்க. மலேசியால ஜோதிடத்த கத்துக் குடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு முன்னுக்கு வரல. ஒரு 30 பிளஸ்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு நாட் ஷூர். அண்ணே உங்க ஜாதகத்த பார்த்து என்னோட கேர்ளோட இந்த விஷயத்த நான் துல்லியமா கணிச்சேனே. எங்க அம்மாவோட இறப்பு, பாட்டியோட இறப்ப நான் கணிச்சேனே. உங்களோட வீடியோ மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதானுங்க என்னோட வெற்றி. இவ்வளோ நாள் பரிகாரம் சொல்லிக்கிட்டு, கல்லு போட்டுக்கிட்டு, இத பண்ணு, அத பண்ணு, பூஜை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அத்தன பேத்தையும் நவுத்தி வச்சுட்டு, சாமி கும்பிடுங்க. எல்லா விஷயம் செய்யுங்க. ஆனா விதிக்கு உட்பட்டு தான் நடக்கும். தேவையில்லாத விஷயத்துல ஏன் போறீங்கன்னு சொல்லி, சத்தமா மலேசியால அஷ்டம சனின்ற வார்த்தையோட சொன்னதே நான் தானுங்க. அது நான் திரும்ப 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 பெருமையா சொல்லுவேன். அஷ்டம சனின்ற வார்த்தையை மலேசியால நான் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி யாருக்கும் அதை பத்தி தெரியல. அதை பத்தியான அறிவே இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப ஆளுக்காளுக்கு அது இதுன்னு அட்டென்ஷனுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா எல்லாரும் போயிட்டு பொந்துல சந்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, அப்பவே ஜோதிடத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன் நானு. 2021 அந்த டைம் எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் நிறைய ஜோதிடர்கள் முளைச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய அவங்க முளைச்சாங்க, இவங்க முளைச்சாங்க. ஆனா எண்டுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அஷ்டம சனி தான் ஜெயிச்சதுன்றது மட்டும்தாங்க உண்மை. கடகராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த ஒரு விஷயம் பண்ணியாச்சு. 2023 ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 29 வரைக்கும் உங்க கையை பிடிச்சி கொண்டு வர வைக்கிறது என்னோட ஒரு வேலையா இருந்தது. இதுல வேலையில கவனமா இருங்க, வியாபாரத்துல கவனமா இருங்க, இருக்கிற காசுல கவனமா இருங்க. ஒரு 80 வயசுல இருக்கிற ஒருத்தவங்க ஆளுங்க கிட்டலாம் கடனை வாங்கி 50,000 வெள்ளி இதே அஷ்டம சனியில லாஸ் ஆகி என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. சிங்கம் மாதிரி இருந்தவங்க அம்மா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வர பயப்படுறாங்க. இதை பண்ணாதீங்கன்றது மட்டும்தாங்க என்னோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து சிம்மத்துக்கு சொல்லுவேன், அடுத்து கன்னிக்கு சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க ஒரு சைடு இது பண்றவங்க, குளிப்பாட்டுறவங்க, மோதிரம் போடுறவங்க, கல்லு போடுறவங்க போட்டு விட்டுக்கிட்டே இருங்க. ஆனா எண்டுல அப்ப அவன் சொன்னாங்க, அவன் பேச்ச கேட்டுட்டு சும்மா இருந்திருக்கலாம். இப்படிதான் வந்து நிப்பீங்க. சரிங்களா? அதனால ஒட்டுமொத்தமா கடகராசிக்காரங்களுக்கு பெரிய நல்ல விஷயம் என்ன? அப்படியே சனியோட தாக்குதல் முற்றிலுமாக இந்த மார்ச் 2025 29 மாசம் கடைசின்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1 சுத்தமா உங்களுக்கு இல்லாம போகுது. இதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல வர்ற ராகு பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாரு குருவின் வீட்டுல இருக்கிறனால. அதனால கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் மாற்றம் வேலையில, தொழில்ல, வருமானம்ல, வீடுல எல்லா வகையிலயும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். கஷ்டத்தை தான் பார்த்துட்டீங்களே, இதுக்கப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதனால தயவு செய்து இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொன்னு, யங்ஸ்டர்ஸ் என்னோட வீடியோ பாக்குறவங்க யாரை பார்த்தாலும் நீங்க என்ன ராசின்னு கேட்கிற அளவுக்கு தெளிவா இருக்கிறீங்க. இந்த எந்த இடத்துலயும் என்கிட்ட வந்து ஜாதகம் பாருங்க, நான் இது வச்சிருக்கேங்க, இதை போட்டு குளிச்சு பாருங்க, இது வச்சிருக்கேங்க, இதை கழுத்துல வாங்கி போட்டு பாருங்க, ஒரு இடத்துல பேசியிருக்க மாட்டான். அது பேச வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. ஏன்னா உண்மையான ஜோதிடம்னா நமக்கு என்னன்னு தெரியும்ல. அதனால இல்லைன்னா நம்மள ஃபாலோ பண்ற ஒரு ஜோசியம் பாப்பாரா கணிச்சு என்கிட்ட
பாட்டியோட இறப்ப இப்படி கணிச்சேன்னா, அம்மாவோட ஜாதகத்துல 4ஆம் இடத்துல சனி வந்தாருன்னா, அதனால பாட்டி இறந்துட்டாங்கண்ணே. இப்படி கணிக்கிறாங்களே, நான் சொல்லிக் கொடுத்த அமைப்புகள்ல பெருமையா தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த அமைப்புகள்ல போகுது. அதனால தயவு செய்து சரியான ஜோதிடத்தை கத்துக்கிட்டு, உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணிக்கிட்டு, உங்க நண்பர்கள செக் பண்ணிக்கிட்டு, நீங்களுமே ஜோசியம் பாருங்க. ஜோசியம் பார்க்கிறவங்கள என்கரேஜ் பண்ற ஆளுங்க நானு. ஆனா நல்ல ஜோசியத்தை பாருங்க. பரிகாரம், குப்பை, அது இதுன்ற தேவையில்லாத விஷயத்தை இதை வாங்கி போட்டுங்க, அதை வாங்கி போட்டுங்க. இதை சொல்றவங்க எல்லாம் நம்பாதீங்க. ஜோதிடத்துல அதெல்லாம் இல்ல. நீங்க என்னவா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? இல்லங்க இதெல்லாம் வேலை செய்யுதுன்னா மறுபடியும் நான் சொல்லுவேனே, ஐசியூ போயிட்டு நான் நிக்கிறேன். ஒருத்தரை காப்பாத்தி கொடுத்துருங்க. அதோட பரிகாரம் நானும் புக்கா எழுதி வெளியாக்குறேன் பரிகாரத்தை. அப்படி எதுவும் வேலை செய்யாதுன்றது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.